அருட்சகோதரிகள். பிறருக்காக ஜெபிப்பது, கல்வி பணி செய்து வருங்கால நேரிய தலைமுறையை உருவாக்குவது, நோயில் பூசுதல் அருள்சாதனம் வழங்க இல்லங்கள் செல்வது, திருப்பள்ளியில் நற்கருணை வழங்குவது, ஏழைகளுக்கு உதவுவது, முறையற்ற திருமணத்தை கடவுளின் திருமண பந்தமாக மாற்ற உதவுவது, மாதா சபை பெண்களை வழி நடத்துவது, புது நன்மை, உறுதி பூசுதல் வகுப்பெடுப்பது போன்ற உன்னத பணிகளை செய்து வரும் அருள் சகோதரிகளை வாழ்த்தி வணங்குவது SFO. கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம் மற்றும் இந்திய கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கம் புனித சூசையப்பரை பாதுகாவலராக கொண்டு இயேசுவின் மதிப்பீடுகளை வாழ்வாக்குபவர்களே கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கமும் இந்திய கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கமும் ஆகும். ஆலயங்களில் விழிப்புணர்வு முகாம் நடத்துவது, திருவிழா தேர் வரும் பாதையை முறைப்படி வழி நடத்துவது, திருவழிபாட்டில் பங்கெடுப்பது, ஆலய பணிகளில் ஈடுபடுவது, பூண்டி மாதா ஆலயத்திற்கு அன்னையின் பக்தர்களை ஒருங்கிணைத்து அழைத்துச் செல்வது போன்ற பணிகளை செய்து வரும் இந்த இயக்கத்தினரை வாழ்த்துவது SFO. பெண்கள் பணிக்குழு நமது திருச்சபை வளர்ச்சியில் ஆணிவேராக இருப்பவர்கள். ஆலய பணிகளில் மட்டுமல்ல, சமூக பணிகளிலும் எங்களால் பங்களிப்பை நல்க முடியும் என பணி செய்பவர்களே பெண்கள் பணிக்குழு. நமது மறை மாவட்டத்தினால் முன்னெடுக்கப்படும் அனைத்து சமூக போராட்டங்களிலும் பங்கெடுப்பது, ஆலய பணிகளில் ஈடுபடுவது, அன்பிய பணிகளை பொறுப்போடு செய்வது போன்ற உன்னதமான பணிகளை செய்யும் பெண்கள் பணிக்குழுவை வாழ்த்துவது புனித பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை. மரியாயின் சேனையினர். வைகரை போல் தோற்றம், திங்களை போல் அழகு, ஞாயிறு போல் ஒளி, போரணி போல் வியப்பார்வம். யாரிவர்? அந்த கன்னிகையின் பெயர்தான் மரியா. மரியாவின் போர் வீரர்களே மரியாயின் சேனையினர். உலக திருச்சபையில் அதிக உறுப்பினர்களை கொண்ட சபை மரியாயின் சேனை எனலாம். வாரம் ஒருமுறை கூடி ஜெபித்தல், சங்கிலி ஜெபி சொல்லி பிறருக்காக ஜெபித்தல், நோயாளிகளை தேடிச் சென்று ஆறுதலும் தேற்றுதலும் தருதல், தேவையில் இருப்போருக்கு உதவுதல், பங்கு பணிகளில் முழுமையாக ஈடுபடுதல் போன்ற பணிகளை செய்யும் மரியாயின் சேனையினரை வாழ்த்துவது SFO. பாடகர் குழு. ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், மத்தளம் கொட்டி பாடுங்கள், எக்கால முழங்கி அவரை போற்றுங்கள் என்ற திருப்பாடலின் வரிகளுக்கு ஏற்ப மறை சாட்சி புனித செசிலி அம்மாவை பாதுகாவலராக கொண்டு செயல்படுபவர்கள் பாடகர் குழுவினர். வாரம் ஒருமுறை முறையாக பயிற்சி எடுத்து தனது நேரத்தை ஒதுக்கி பங்கு தந்தைக்கு உறுதுணையாகவும் பங்கு மக்களை இறை வழிபாட்டில் இன்னும் ஆழமாக இணைவதற்கு கருவியாகவும் தனது திறமைகளை கொண்டு ஒவ்வொரு திருப்பலிக்கும் பாடல்கள் பாடி வரும் பாடகர் குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். புனித வின்சென்தே பவுல் சபை பெரும் போரில் வெற்றி பெறுவதால் கிடைக்கின்ற மகிழ்ச்சியை விட சிலுவை அணிந்து கொண்டு ஏழை எளியவருக்கு உதவுவதே எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று கூறிய புனித வின்சென்தே பவுலை பாதுகாவலராக கொண்டு இயங்குபவர்களே புனித வின்சென்தே பவுல் சபையினர். தங்களது இரகசிய பை மூலம் பெற்ற காணிக்கைகளை கொண்டும் பிறரிடம் இருந்து உதவிகள் பெற்றும்
ஏழைகளை தேடிச் சென்று உதவி செய்பவர்களே வின்சென்தே பவுல் சபையினர். கல்வி உதவி, ஏழைகளுக்கு உதவி, இல்லங்கள் சந்திப்பு, ஆதரவற்ற இல்லங்களுக்கு சென்று உதவுதல் போன்ற உயரிய பணிகளை செய்யும் இவர்களை வாழ்த்தி மகிழ்வது பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை. மெசியா ஜெபக்குழு. உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று கூறிய இறைமகன் இயேசுவின் விழுதுகளே இந்த மெசியா ஜெபக்குழு. வாரத்திற்கு ஒரு நாள் பங்கு ஆலயத்தில் கூடி ஜெபிப்பது, பங்கு ஆலயத்தில் நடைபெறும் நற்செய்தி கூட்டங்களுக்கு உதவுவது, அழைக்கும் இடங்களுக்கு எல்லாம் சென்று நற்செய்தியை கொடுப்பது போன்ற செழுமையான பணிகளை செய்யும் இந்த மெசியா ஜெபக்குழுவை வாழ்த்துவது புனித பிரான்சிஸ்கன் பொது நிலையினர் சபை. புனித அருளானந்தர் மக்கள் சேவை மையம். புனித அருளானந்தரை பாதுகாவலராக ஏற்று சேவை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் இயக்கம் புனித அருளானந்தர் மக்கள் சேவை மையம். இல்லங்களில் ஜெப வழிபாடு, கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தினங்களில் முதியோர் இல்லங்கள் சந்திப்பு, பெரிய வியாழனன்று நள்ளிரவு 12 மணி வரை தேநீர் வழங்கி மக்களை உற்சாகப்படுத்துவது, பங்கு பணிகளில் இணைந்து செயல்படுவது போன்ற பணிகளை சிறப்பாக செய்து வரும் இந்த சேவை மையத்தை வாழ்த்துவது புனித பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை. திரு இருதய சபையின் இயேசுவின் மகிமை நிறைந்த திரு இதய பக்தியை உலகெங்கும் பறைசாற்றுபவர்களே திரு இருதய சபையினர். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆலயத்தில் ஜெபமாலை சொல்லி இறை வார்த்தைக்கு விளக்கம் பெற்று பிறருக்காக ஜெபித்து வருகின்றனர். ஏழைகளுக்கு உதவுதல், நோயாளிகளை இல்லங்கள் சென்று சந்தித்து ஜெபித்தல், ஆலய பணிகளில் முழு ஈடுபாட்டோடு பங்கெடுத்தல் போன்ற நேரிய பணிகளை செய்யும் திரு இருதய சபையினரை வாழ்த்தி மகிழ்கின்றோம். மாதா சபை. திருச்சபையின் தாய் அன்னை மரியாள். அன்னை மரியாளின் சீடர்களே இந்த மாதா சபை இளம் பெண்கள். இளமையில் பக்தியோடு பயணித்தல், பெரியோர்களுக்கு கீழ்ப்படிதல் போன்ற அன்னை மரியாளின் மதிப்பீடுகளை வாழ்வாக்குபவர்களே இந்த மாதா சபை இளம் பெண்கள். ஆலய பணிகளில் இளைஞர்களோடு இணைந்து திரு வழிபாட்டிலும் சமூக பணியிலும் கலை பணியிலும் ஈடுபடுதல், திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் ஜெபமாலை சொல்லி திருப்பலிக்கு பாடல்கள் பாடுதல், அருட்சகோதரிகளோடு இணைந்து விழா எடுத்தல், மறை மாவட்ட அளவில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்று சிறப்பு செய்தல் போன்ற பணிகளை செய்து வரும் மாதா சபையினரை வாழ்த்தி மகிழ்கின்றோம். கத்தோலிக்க இளைஞர் இயக்கம். புனித ஜான் போஸ்கோவை பாதுகாவலராக கொண்டு பணி செய்யும் வருங்கால தலைவர்களே கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தினர். திருவிழா காலங்களில் ஆலயங்களை அலங்கரிப்பது, தேர் ஜோடிப்பது, மறை மாவட்ட கலை போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று பங்கிற்கு பெருமை சேர்ப்பது, பயிற்சி பாசறைகளில் பங்கேற்று பயன்பெறுவது, விடுமுறை வேதாகம வகுப்புகள் எடுப்பது, பங்கில் உள்ள அனைத்து இல்லங்களிலும் சென்று கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் பாடுவது, கிறிஸ்துமஸ் ஒரு வார கலை நிகழ்ச்சி நடத்துவது, திருவழிபாட்டில் பங்கெடுப்பது போன்ற உயரிய பணிகளை செய்யும் இந்த இளம் வீரர்களை வாழ்த்துவது புனித பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை. பலிபீட சிறுவர்கள்.
பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று கூறிய சின்ன பிள்ளைதான் புனித டோம்னிக் சாவியோ. இவரை பாதுகாவலராக கொண்டு திருப்பலிக்கு உதவி செய்பவர்களே பலிபீட சிறுவர்கள். ஒரு பூசை உதவி செய்தால் மோட்சத்தில் ஒரு கல் இடம் வாங்கப்படும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். சிட்டாக பறந்து சுறுசுறுப்பாக பீட உதவிகளை செய்வது, ஆலயங்களை அலங்கரிப்பது, பங்கு தந்தைக்கு உறுதுணையாக இருப்பது போன்ற பணிகளை செய்து வரும் இந்த பீட சிறுவர்களை வாழ்த்துவது SFO, செக்யூலர் பிரான்சிஸ்கன் ஆர்டர்.